திருச்சியை அதிமுக கைப்பற்ற ராமஜெயம் இடையூறாக இருந்ததால் அவர் அழிக்கப்பட வேண்டும் என்று செயல்பட்டவர் ஜெயலலிதா என்று அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். மூத்த அமைச்சர் கே.என். நேருவின் சகோதரர் மறைந்த கே.என். ராமஜெயத்தின் 63வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. திருச்சியில் அவரது உருவச்சிலைக்கு அமைச்சர்கள், திமுக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அப்போது பேசிய அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், திருச்சி மாவட்டத்தில் அரசியலை திறம்பட செய்வதற்கு ராமஜெயம் நேருவிற்கு பின்புலமாக இருந்தார் என்று கூறினார். திமுகவை அழிக்க வேண்டும் என்பதற்காக திமுக வளர்ச்சிக்கு காரணமாக இருந்த ராமஜெயம் படுகொலை செய்யப்பட்டார் என்று அவர் கூறினார். ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலின் போது ராமஜெயத்தை ஜெயலலிதா எச்சரித்தது அனைவருக்கும் தெரியும் என்று கூறிய எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், ராமஜெயத்தின் பணியை முடக்கினால்தான் அதிமுக வெற்றி பெறும் என பொது இடத்தில் அவருக்கு மிரட்டல் விடுத்ததாக கூறினார். ராமஜெயம் பொறுத்தவரை சீன்ல வரமாட்டார். ஆனால் சீனுக்கு அங்கே பின்னால் இருந்து இயக்குவார சக்தியாக அங்கே அவர் வளர்ந்த காரணத்தால் தான் அவர் எதிரி இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க வேண்டும் என்றால் மூலவேராக இருக்கின்ற ராமஜெயத்தை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்த காரணத்தால் தான் இங்கே அந்த வளர்ச்சியை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வளர்ச்சியை அடக்க வேண்டும், தடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே நடந்தவை ஆகும். இதே ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது இதே ஜெயலலிதா அவர்கள் இங்கே தேர்தல் நேரத்தில் வரும்போது தனிப்பட்ட நபரை பெயர் சொல்லி எச்சரித்த காட்சி, ராமஜெயத்தை கடுமையாக அவருடைய கூட்டத்திலே கடுமையாக எச்சரிக்கிறார் என்றால் அவருடைய பணியை முடக்க வேண்டும். அவருடைய பணியை முடக்கினால்தான் இங்கே அதிமுக வெற்றி பெறும் என்ற நிலையை உணர்ந்துதான் ஜெயலலிதா அவர்கள் அன்றைய தினம் ராமஜெயத்தை பொது இடத்திலே மிரட்டினார்கள்.